கடகராசி நேயர்களுக்கு புதன் சுக்கிரன் தரும் அஷ்டலட்சுமி யோகம். இந்த அஷ்டலட்சுமி யோகம் ஒருத்தருக்கு ஏற்படும் போது அவங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு, அனைத்து ஐஸ்வர்யங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான் அந்த அஷ்டலட்சுமி யோகம். இந்த யோகம் கடகராசி நேயர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு அற்புதமான ஒரு யோகம் செயல்பட போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசி நேயர்கள்னா சந்திரனுடைய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் கடகராசி நேயர்கள். இந்த கடகராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அறிவுக்கு சார்ந்த விஷயங்களை தான் நீங்க பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பல முறை யோசிப்பீங்க. முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்காமல் வாழக்கூடியவங்க தான் கடகராசி நேயர்கள். ஏன்னா குடும்பத்துக்காக நீங்க ரொம்ப பாடுபட்டு இருப்பீங்க. குடும்ப வளர்ச்சிக்காக நிச்சயமா நீங்க தான் முழுமையான காரணமா இருப்பீங்க. ஆனா அப்படி செய்திருந்தாலும் அடுத்தவங்களுடைய நட்பு உங்களுக்கு நீங்க வச்ச அளவுக்கு அது இருக்காது. ஏமாற்றங்கள், குறிப்பா இந்த கடந்த ஒரு 5 வருட காலமா பார்த்தோம்னா எல்லாமே ஏமாற்றங்களை தான் நீங்க அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த நிலையில் இருந்து நமக்கு எப்ப மாறுதல் அடையும், எப்ப மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில், தனஸ்தானம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், ஏன்னா புதன் பகவானுங்கிறது மகா விஷ்ணு அம்சம் கொண்டது, சுக்கிர பகவானுங்கிறது மகா லட்சுமி அம்சம் கொண்டது. இந்த இரு கிரகங்களும் முழு சுபர்கள். இந்த முழு சுபர்கள் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இணையும் போது இது தனம் மட்டும் இல்லைங்க, பொருளாதாரம் அற்புதமா இருக்கு. செல்வாக்கு, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு பவர் உண்டு. ஏன்னா நீங்க அப்படி இருந்தவங்க தான். ஒரு விஷயத்த ஒன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஒன்னு போகணும்னா போவீங்க, ஒன்னு முடிக்கணும்னா முடிப்பீங்க. அந்த மாதிரி இருந்த நீங்க அதுவும் இந்த குறிப்பா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 வருஷ காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா நீங்க ஒரு கணக்கு போட்டு ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க. ஆனா அது பார்த்தோம்னா நடக்கிறது ஒரு விதமா இருக்கும். நீங்க அடுத்தவங்க கிட்ட கொடுத்த பணம் பார்த்தோம்னா கை வந்து சேரல, நாம வாங்கின பக்கம் பதில் சொல்ல முடியல. குறிப்பா குடும்பத்துல திருமணம் பண்ணுவங்க சிலரு வாழ்க்கையிலேயே ஏன் நம்ம திருமணம் பண்ணணும், இந்த நேரத்துல ஒருவேளை பண்ணி இருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன வருத்தங்களும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். எல்லாமே என்னன்னா மனக்குழப்பங்கள், தேவையில்லாத அந்நியர்களால், மற்றவங்களால் பாசம் எங்க வச்சுமோ அங்கே வேஷம்ங்கிற ஒரு நிலை எல்லாமே கடகராசி நேயர்கள் கண்டிப்பா நீங்க கடந்த காலத்துல சந்திச்சுட்டீங்க. ஆனா சந்திச்சு மீண்டும் வர முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்குது. ஆனா அந்த தன்னம்பிக்கை எப்ப வேலை செய்யும்னு தெரியலையே. காலங்கள் கடந்து போகுது, நேரங்கள் போகுது, ஆனா நமக்கு வாய்ப்புகள் வரல. ஆனா அந்த வாய்ப்பு நிச்சயமா இந்த புதன் சுக்கிரன் இணைவு கண்டிப்பா அஷ்டலட்சுமி யோகம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு வல்லமை ஏற்படும். உங்களுடைய மனசுல ஒரு தைரியம், புத்துணர்வு ஏற்படும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க, ஆரம்பிக்கிற போது பார்த்தோம்னா அருமையா இருக்குது, கச்சிதமா செஞ்சு முடிக்கலாம் மாதிரி தோணுது. ஆனா கடைசிட்டு பார்த்தா அது முடிய மாட்டேங்குது, தாமதம் வருது, தடங்கள் வருது. 90% முடிகிற மாதிரி 10% அது பிரேக் ஃபெயிலர், முடியவே இல்லை, தள்ளி தள்ளி போகுதுங்க. இதனால நஷ்டம் அடைஞ்சிட்டே, மன கஷ்டம் அடைஞ்சிட்டே அப்படின்ட்டு சிலருக்கு பார்த்தோம்னா வேலையிலேயே பிரச்சனைகள், வேலையிலேயே இல்லை, சிலர் வேலையை இழந்துட்டே அப்படிங்கிற ஒரு நிலை. கடல் கடந்து பிரயாணங்கள் போய் கஷ்டங்கள் பட்டு குடும்பத்தை மேன்மேடைய வைக்கணும்னு முயற்சிகள் எடுத்து எல்லாம் படு தோல்வியாய் போச்சுங்க. இன்னைக்கு சம்பாரிச்சது போற அடுத்தவங்களை நம்பி இழந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி போச்சுங்க. அப்படிங்கிற ஒரு
சூழ்நிலைகள் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா கடகராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்புகள் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எப்பவுமே மகா விஷ்ணு அம்சம் உங்களுடைய மனசில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தைரியம், எப்பவுமே தன்னம்பிக்கை தவற விட மாட்டீங்க. ஆனா அப்படியாப்பட்ட நீங்க இப்போ இந்த உங்களுக்கு ஒரு விதத்துல பார்த்தோம்னா கண்டகச்சனி வந்தது, இப்ப பார்த்தோம்னா அஷ்டமச்சனி வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. சனி 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தொட்டது பூராமே நஷ்டம், பட்டது பூராமே விரயம். ஆக மொத்தத்துல நல்லதே சொன்னாலும் அது கெட்டதுன்னு போகுது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் அனுபவிச்ச உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தில் சூரியனோட வீட்டுல நிச்சயமா உங்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் இணைவு உங்களுக்கு உங்களுடைய சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். நீங்க ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம், பண்ணவே முடியாமல் போயிட்டு இருக்கோம். குடும்ப வாழ்க்கையில மனக்குழப்பங்கள், ஏகப்பட்ட சண்டை சத்துருவுகள், தேவையில்லாத வழக்குகள், சிலருக்கு பார்த்தோம்னா கோர்ட்டு கச்சேரி வரைக்கும் போயிருச்சுங்க. வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் தீருமா, மனக்குழப்பங்கள் நீங்குமா, பிரச்சனைகள் தீர மாதிரி வருது, மறுபடியும் வாய்தா வச்சு வாய்தா போயிட்டு இருக்குது. இது எல்லாமே எப்பதான் நீங்கும்னு தெரிய மாட்டேங்குது. எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு வம்பு வழக்குகள் கண்டிப்பா தீரும். கோர்ட்டு கச்சேரிகள் இருக்கக்கூடிய கேஸ் பிரச்சனைகள் கண்டிப்பா தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுங்க. குறிப்பா பூர்வீக சொத்துனால கடகராசி நேயர்கள் பூர்வீகத்துல நம்மளால இருக்க முடியல, அங்க பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா தீர்ப்புவீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய வாய்ப்பு, ஆஸ்தி அந்தஸ்து கண்டிப்பா வந்து அடையும், வந்து நிச்சயமா சேரும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஆனா உங்களுடைய நிலை கடந்த காலத்துல நீங்க பட்ட வேதனைகளும் துன்பங்களும் 1-2 சொல்ல முடியாது. யாரு விட்ட அன்பு வச்ச இடத்துல ஏமாற்றங்கள் சந்திச்சீங்களோ அந்த இடத்துல அவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க கண்டிப்பா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. குறிப்பா கிரயம் பண்றது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பழசு புதுசா மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா நீங்க முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சில வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையான ஒரு சாதகமா உங்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. அதே மாதிரி பெண்களால நன்மைகள், பெண்களால நீங்க செஞ்சு முடிச்ச சில விஷயங்கள் கண்டிப்பா ஒரு புகழ் இதெல்லாமே அடையுங்க. சிலருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும், மருதார யோகத்தை நீங்க முயற்சிகள் பண்ணுவீங்க, முடிய மாட்டேங்குது. யாருக்கும் நல்லது நடக்குது, ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு, எதுவுமே சரியா இருக்காதவங்களுக்கு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு நன்மைகள் நடக்குது, நல்ல பேர் கிடைக்குது. ஆனா ஒழுக்கமா இருக்கக்கூடிய தனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்படுது அப்படின்ட்டு வருத்தம் அடைஞ்ச கடகராசி நேயர்களுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும், மன மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய காலேஜ் மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல மந்தம், படிப்புல டல்லு இருக்குது, படிச்ச மறதி ஏற்படுது அப்படிங்கிறவங்களுக்கு கல்வியில கண்டிப்பா இனிமேல் மேன்மை கிடைக்கும். படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேடிட்டு இருக்கிறங்க, பிடிச்ச வேலை கிடைக்கல, எதிர்பார்க்கிற வேலை கண்டிப்பா கிடைச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அற்புதமான வேலை வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும், மேலதிகாரினால அதாவது கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும், எந்நேரம் ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு அங்கீகாரம் தனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு இன்னல்கள் நீங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா மேல் அதிகாரினால ஒரு புகழ், அதே ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், வேலையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா ஏற்படும். ஆனா அதே நேரத்துல ஆரோக்கிய பாதிப்புகளும் கடகராசி நேயர்கள் கண்டிப்பா மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஒண்ணு தனக்கு ஏற்பட்டிருக்கும், அப்படி இல்லையா குடும்பத்துல யாருக்காவது விரைய செலவுகள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா விபரீத செலவுகள் கண்டிப்பா குறையும். இந்த அஷ்டலட்சுமி யோகமாகப்பட்டது இதுவரைக்கும் மருந்து மாத்திரைகள், மெடிசின் வைத்தியங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்துங்க. ஆனா எதுவுமே தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த
அஷ்டலட்சுமி யோகம். அதே சமயத்துல ஒரு 70-65 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு மன உளைச்சல்கள், ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு மனசுல ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆரோக்கியங்கள் மேன்மை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையிலே கண்டிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால ஒரு மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா ஏற்படும்பதனால இந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு அற்புதமான காலம்தான். இப்ப சொன்ன பலன்கள் அனைத்தும் அதாவது கோச்சார பலன்கள். இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் ஒரு முறை நீங்க பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா லக்னம் என்ன, தசாபுத்தி என்ன, எந்த மாதிரி யோகங்கள் இருக்குதுங்கிறது பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.